அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ காணொளி பதிவு எதுக்கு அப்படின்னா, ஹவு டு ப்ரிப்பேர் யூஜிடிஆர்பி ஜுவாலஜி. யூஜிடிஆர்பி ஜுவாலஜி நியமன தேர்வுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ காணொளி தான் அது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிலபஸ் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த சிலபஸில் எத்தனை யூனிட்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த யூனிட்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஜுவாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்டா, கார்டேட்டா, செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ், அனிமல் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி, டெவலப்மெண்டல் பயாலஜி, என்விரான்மெண்டல் பயாலஜி அண்ட் எவல்யூஷன், எக்கனாமிக் என்டமாலஜி அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல், எக்கனாமிக் ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. இப்படி நம்மளுக்கு ஒரு 11 யூனிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 11 யூனிட் என்ன செய்யணும் அப்படின்னா செப்பரேட் பண்ணணும். 11 யூனிட்டுமே செப்பரேட் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று போடணுங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 75 நாளைக்கு நம்ம ஸ்டடி பிளான் போடணும். இந்த 11 யூனிட்டை நான் 75 நாளில் முடிச்சிருவேன் அப்படின்னா 75 டேஸுக்கு ஒரு ஸ்டடி பிளான். உதாரணத்துக்கு இன்றைக்கி டே 1ன்னு வச்சுக்கிடுவோமே. டே 1ல் இன்வெர்டிபிரேட்டா, கார்டேட்டா, செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி என்னென்ன இந்த 3 யூனிட்டில் என்ன டாபிக்ஸ் படிக்க போகிறதாங்கிறத நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த ஸ்டடி பிளான்லாம் எழுதிடணும். உதாரணத்துக்கு இன்வெர்டிபிரேட்டாவில் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸானமியில் இருந்து அனிமல் கிங்டம் வரைக்கும் டே 1ல் படிக்க போகிறேன். அடுத்து கார்டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் கார்டேட்டில் இருந்து கிளாசிஃபிகேஷன் அப் டு மேமாலியா வரைக்கும் நான் செஞ்சு போகிறேன். டே 1ல் படிக்க போகிறேன். செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் இருந்து மைக்ரோஸ்கோப் டைப் வரைக்கும் நான் செஞ்சிடலாம். டே 1ல் படிச்சிடலாம். இப்படி என்ன செய்யணும், இது டே 1க்கான ஸ்டடி பிளான். அதே மாதிரி டே 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ், அனிமல் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி டே 2க்கு. டே 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் பயாலஜி, என்விரான்மெண்டல் பயாலஜி, எக்கனாமிக் என்டமாலஜி அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல். இது வந்துடும் டே 3க்கு வந்துடும். டே 4 எடுத்துக்கிட்டோம் எக்கனாமிக் ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த 11 யூனிட் தானே இருக்குது. அப்போ இன்னொரு யூனிட் நம்ம ஜாயின் பண்ணுறோம்னா அப்போ இன்வெர்டிபிரேட்டா செஞ்சோம்னா ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து 5வது நாள் வரும்போது கார்டேட்டா, செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, ஜெனட்டிக்ஸ். 6வது நாள் வரும்பொழுது அனிமல் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, டெவலப்மெண்ட் பயாலஜி. இப்படி என்னவோ அப்படின்னா யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் ஆகிரும். சிலபஸையும் நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்க, யூனிட்ஸ் என்ன பண்ணிட்டீங்க, டாபிக் வைஸ் நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 75 டேஸில் என்ன பண்ணிடலாம், 11 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? 11 யூனிட்டுமே நீங்கள் கவரும் பண்ணிடலாமா? எளிமையாக படிக்கவும் முடியுமா? இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி பிளான் போடணும். சிலபஸ் ஓரியன்டாக ஸ்டடி பிளான் இப்படி தான் போட்டு நம்ம படிக்கணும். அடுத்து நம்மளே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் மேக் பண்ணணும். சார் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி சார் நம்மளே மேக் பண்ணுறது? அது கஷ்டம் இல்லை சார். கஷ்டம்தான், பட் ஆனால் மேக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்வெர்டிபிரேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்க யூனிட்டில் இன்வெர்டிபிரேட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸானமி, பைனாமியல் நாமன்கல்ச்சர், ரூல் ஆஃப் நாமன்கல்ச்சர், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம். இந்த யூனிட்ஸ்க்கு, இந்த டாபிக்ஸ்க்கு எந்த புக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஆர்எல் கோட்பால் எழுதிய புத்தகம், ஜோர்டன் அண்ட் வெர்மா எழுதிய புத்தகம். ஃபாரின் ஆத்தருக்கு போனீங்க அப்படின்னா யாங் எழுதிய புத்தகம் நல்லாயிருக்கு. இல்லை பிரெயின்ஸ் எழுதின புத்தகமும் நல்லாயிருக்கு. ஃபாரின் ஆத்தர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கோட்பால், ஜோர்டன், வெர்மாலாம் இந்தியன் ஆத்தர்ஸ். சரிங்களா? நீங்கள் யாங் இல்லைனா பிரெயின்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா ஃபாரின் ஆத்தர்ஸ். நீங்களாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு 4 புத்தகங்களை ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். அதாவது ஸ்டடி மெட்டீரியல் நீங்களாகவே ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
உங்களோட வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தவங்க மட்டும்தான் தேர்வில் அதிகப்படியாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இது 100% உண்மை. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுங்க, அதுவும் செல்ஃபாக எடுங்க. செல்ஃப் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மேக் பண்ண உங்களுக்கு தெரியணும். இன்வெர்டிபிரேட்டாக்கு ஆரல் கோட்பால், ஜோர்டன் வெர்மா, யங், பிரெயின்ஸ் எழுதிய புத்தகம். அதே மாதிரி கார்டேட்டாக்கும் ஆரல் கோட்பால், ஜோர்டன் வெர்மா எழுதிய புத்தகம் படிக்கலாம். சரிங்களா? செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜிக்கும் டாக்டர் அகர்வால் எழுதின புத்தகம் இருக்குது, வெர்மா எழுதிய புத்தகம் இருக்குது. சரிங்களா? இது நீங்கள் என்ன செய்யலாம், ரெஃபருக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்சன் எழுதிய புத்தகம் இருக்குது, மாலிகுலர் பயாலஜி ஆஃப் ஜீன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது செல் பயாலஜிக்கு நல்லா செய்யுது, எஃபெக்டிவாக இருக்குது. அந்த புத்தகம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபாரின் ஆத்தருக்கு போகிறீங்க அப்படின்னா ஆல்பர்ட் எழுதிய புத்தகம் மாலிகுலர் பயாலஜி ஆஃப் தி செல் அப்படின்னு இருக்கும். அந்த புத்தகமும் நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. சார் இந்த புத்தகங்கள்லாம் நாங்கள் எங்கே போய் வாங்குறது? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு ஜோர்டன் எழுதிய புத்தகம் இந்த 11 யூனிட்டுக்குமே அவங்க வச்சுருக்கிறாங்க. அனிமல் ஃபிசியாலஜியாக இருக்கட்டும், செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜியாக இருக்கட்டும், கார்டேட்டாக இருக்கட்டும், இன்வெர்டிபிரேட்டாக இருக்கட்டும், ஜெனட்டிக்ஸாக இருக்கட்டும், பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு என்ன இருக்குன்னா அவைலபிளாக இருக்குது நெட்டில். சோர்ஸ் உங்களுக்கு என்ன செய்யுது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணுங்கள், செல்ஃபாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுங்க. இந்த புத்தகங்கள்லாம் ரெஃபர் பண்ணி நீங்களாகவே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி பழகுங்க. பழகிட்டிங்கன்னா ஸ்டடி பிளானும் நீங்கள் போட்டாச்சு 75 டேஸுக்கு, நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் நீங்கள் எழுதியாச்சு. அப்போ நீங்கள் கான்செப்ட் வைஸ் என்ன ஆயாச்சு, நல்லா ஸ்ட்ராங் ஆயாச்சு. ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தியாச்சு, சிலபஸும் நீங்கள் உங்களுக்கு ஷஃபில் பண்ணி பிரிக்க தெரியுது, செப்பரேட் பண்ணிட்டீங்க, 11 யூனிட்டையும் செப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் தான் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்க்குள்ளே போகணும். கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணணும். யூனிட் வைஸாக பார்க்கணும். எந்த யூனிட்டில், அதாவது நம்மளுக்கு பார்ட் ஏ பார்ட் பின்னு கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அது நம்மளுக்கு 10th புக் படித்தா போதுமானது. யாருக்காச்சும் நோட்ஸ் வேணும், அதாவது எனக்கு தமிழுக்கு எனக்கு நோட்ஸ் வேணும் சார் அப்படின்னா நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்கள், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தரேன். அதாவது அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். 6ஆப்லேருந்து 12ஆப் வரைக்கும் உள்ள நோட்ஸ் இருக்குது. நீங்கள் புத்தகத்தை பார்க்கணும் அவசியமே இல்லை, அந்த நோட்ஸை மட்டும் படிச்சு போனாலே என்ன செய்யும், போதுமானது. 6 முதல் 12ஆப் வரைக்கும் உள்ள தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, நோட்ஸ் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, எந்த மணியும் கிடையாது, ஃப்ரீ தான். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு என்னது நோட்ஸ் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இல்லை சார் நாங்கள் புக்கை பார்த்து படிச்சுக்கிறோங்கிறவங்க புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க. எங்களுக்கு புக்கை பார்த்து படிக்க முடியல சார், நோட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நோட்ஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பேப்பர் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு 11 யூனிட்டில் நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் 150 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போனா எந்த யூனிட்டுக்கு அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடணும். சரிங்களா? இது முதல் அனலைசிஸு. இது பேசிக். இது என்னது, பேசிக் அனலைசிஸ். அதிகமான கேள்விகள் எதில் கேட்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம். 2வது அனலைசிஸ் தான் முக்கியம். கொஸ்டின் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணணும். அதாவது எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, எங்கெல்லாம் ட்ராப் செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். பேசிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 150 கேள்விகளும் ஒரு ட்ராப் தான், ஒரு பொறி மாதிரி தான் நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ராப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கேட்டிருக்காங்களா, இல்லைனா ஆட் ஒன் அவுட்டு அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்களா, இல்லைனா ஆன்சரேஷன் அண்ட் ரீசனிங் சம்மந்தமாக கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அதாவது காரணம் கூற்று சரியாக தவறான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களா, இல்லை கான்செப்டை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்து மல்டிபிள் கரெக்ட் ஆப்ஷனை வச்சுட்டு இதில் எதெல்லாம் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காங்களாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. சரிங்களா? அது போக இன்னொன்று இருக்குது, மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். இப்படி எல்லாமே கேள்விகள் கேட்டிருக்காங்களான்னு பழைய கொஸ்டின் என்ன செய்யணும்னா அனலைஸ் பண்ணணும்.
இப்போ பழைய கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது கான்செப்ட் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க சார். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக தான் சார் இருக்குது. இந்த ரெண்டு மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பழைய கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர் நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் படித்து முடித்ததுக்கப்புறம் தான் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்குள்ளே போகணும். கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நான் படிப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு தான் நான் படிப்பேன்னு எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது. அந்த தவறை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் 11 யூனிட்டையும் படித்து முடித்ததுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணும்பொழுது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த பழைய கொஸ்டினை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 11 யூனிட்டை கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சாக யூஸ் பண்ணுங்கள். எத்தனை கேள்விகள் உங்களால் போட முடியுதுன்னு நீங்கள் பாருங்கள். அதை ஒரு டெஸ்ட்டாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதி பாருங்கள். எத்தனை கேள்விகள் நம்மளால் போட முடியுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸ்டேட்மெண்ட்டா, ஆட் ஒன் அவுட்ரா, அதுக்கப்புறம் ஆன்சரேஷன் ரீசனாக, கான்செப்ட் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா, மல்டிபிள் கரெக்டாக, இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்கா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் கான்செப்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். குறைஞ்சது 110 மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 110 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம். 100 மார்க்கு கீழே குறைஞ்சிடாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிரும். 150 கேள்விக்கு தமிழில் படிக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெர்னிஸ் ஆனந்த்ராஜ் எழுதிய புத்தகம் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரு புத்தகத்தின் விலை 300 ரூபா வருது. சரிங்களா? அவர் புத்தகத்தை வாங்கி படிங்க. கண்டென்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. பெர்னிஸ் ஆனந்த்ராஜ் எழுதிய புத்தகம் வாங்கி தமிழில் படிக்கிறவங்க படிக்கலாம். ஒரு புத்தகத்தின் விலை 300 ரூபாலேருந்து 280 ரூபா வரைக்கும் நெட் பேமெண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அவர் புத்தகத்தை வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். உங்களுக்கு தமிழ் மீடியம் புத்தகம் வேணும் அப்படின்னா பெர்னிஸ் ஆனந்த்ராஜ் அப்படின்னு வெப்பில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வந்துடும், அதுக்கான வெப்சைட்டு கீழே வந்துடும். சரிங்களா? நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம். புத்தகம் வாங்க முடியாதவங்க 6 முதல் 12 வரைக்கும் உள்ள புத்தகத்தை வாங்கி படிங்க. முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃபை யூஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.